நம்ம இருக்கிறது வந்து வேலூர் டவுன் பஸ்ஸில் போட்டுக்கிற தமிழ்நாடு பூம்புகார் கைத்தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் போட்டுக்கிற பொருட்காட்சி நிலையம். இது வந்து நாச்சியார் கோவில் விளக்கு. நாச்சியார் கோவில் பெரிய குத்து விளக்கு. இது எத்தனை அடி சார்? நாச்சியார் கோவில் குத்து விளக்கு இது ஒரு 5 அடி ஹைட்டு இருக்குது. நிறைய பெரிய பெரிய கோயில் ஏற்றத்துக்கு நல்லாயிருக்கும். நாச்சியார் கோவில் குத்து விளக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் இந்த குத்து விளக்கு இருக்குது. இது கருப்பு உலோக பொருட்கள். வீட்டில் இதில் என்ட்ரன்ஸில் விற்கிறதுக்கு, வரவேற்பு நிலையத்தில் விற்கிறதுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர், இயேசு, புத்தர், அந்த ராஜா கால சிற்பம் மாரி ஒன்று, ராமர், யானை, குதிரை எல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் சிலை இருக்குது. இது எல்லாமே பூம்புகார் உடைய படைப்பான பிளாக் மெட்டலில் செய்யப்பட்ட பொருட்கள். இதுவும் பிளாக் மெட்டலில் செய்யப்பட்ட பொருள். யானை, விநாயகர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி சிற்பங்கள். இவ்வளோ கலை நுணுக்கத்தோடு அந்த வளைவுகள்லாம் அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. இந்த விநாயகர் பாருங்கள், சும்மா ஒரு அரடி தான் விநாயகர், ஆனால் எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. அழகாக எவ்வளோ டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அமைப்பாக விநாயகர். இந்த யானையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த பிளாக் மெட்டலில் வந்து அதனுடைய ஒவ்வொரு இதுவும் கண், கால், அந்த கழுத்து, அந்த தந்தம், இதெல்லாம் எப்படி சிற்பமாக நல்லா செதுக்கிக்கிறாங்க அழகாக பாருங்கள். இது தேக்கூட்டில் செஞ்ச தேர். சின்னதாக வந்து செஞ்சுக்கிறாங்க தேர். இதுவும் எவ்வளோ அழகான கலைநுட்பத்தோடு இந்த வந்து தேர் பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்துலேருந்து இந்த கீழ்பாகத்துலேருந்து எவ்வளோ அழகாக இந்த தேர் செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக கலைநுட்பத்தோடு இந்த தேர் இருக்குது. கம்பம்பட்டி மர கைவினை பொருட்கள். வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாரி நாமம், சக்கரம், சங்கு சக்கரம், விநாயகர், முருகர், கிருஷ்ணர். இது வந்து பல்லாங்குழி விளையாடுறது. பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த சவுத்தில் மாட்டுறது, ஹேங்கிங் விநாயகர் மாரி. மயில், பெரிய விநாயகர், பெரிய விநாயகர். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வாஸ்காலில் வைக்கிற டிசைனு. ஃபுல்லாக எல்லாமே தம்பம்பட்டி கைவினை பொருட்கள், மரச்சிற்பங்கள். எவ்வளோ நுணுக்கத்தோடு செய்யப்பட்டது பாருங்கள். இது நூக்க மரத்தில் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் உட்பதிப்பு. இதில் பார்த்திங்கன்னா பெருமாள், விநாயகர், அப்புறமேட்டு இந்த சீனியர்ஸு ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு ஒரு வில்லேஜே வந்து மாரி ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும், இயற்கை நீர்நிலைகள், மரங்கள்லாம் அப்படியே இந்த இதில் அப்படியே தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். அதே பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டுறது. இதுவும் கிருஷ்ணர் பொம்மைன்னு நினைக்கிறேன். நன்றாக இதெல்லாம் ஐம்பொன்னில் செஞ்ச சுவாமி சிலைகள். இது ஸ்டார்டிங் ரேட் வந்து 3000 ரூபாயிலிருந்து
ரூபாயிலேருந்து இருக்குது. இது சாமி ஐம்பண்ணாய் செஞ்ச சாமி சிலைகள். இதனுடைய தொடக்க விலை வந்து 3000 ரூபாயிலேருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பித்தளை கலைப்பொருட்கள். சின்ன சின்ன பொருட்கள் கூட அந்த 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 அம்மன், அதனுடைய சிங்கம், அதனுடைய இதெல்லாம் எப்படி நுணுக்கமாக நல்லா செதுக்கியிருக்கிறாங்க. இந்த மாடு, இந்த பசு சொல்லுவாங்க, அது கோமாதா வந்து. பின்னாடி வந்து காமதேனு, முருகர், புத்தர் சிலை, அப்புறமேட்டு ஆதிபராசக்தி மாரி இருக்குது. அப்புறமேட்டு இந்த மரம் மாரி ஒரு பித்தளையில், அதேமாரி பின்னாடி காமதேனு பெருசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி நடராஜர் சிலை. எல்லாம் தஞ்சாவூர் தட்டுக்கள். இது பின்னாடி வந்து கேடயம். மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். மரத்திலே வந்து தேக்குட்டு, பர்மா தேக்கு, அது இதுன்னு சொல்லுவாங்க. மாங்காய் அதுமாரி இது வெண்மரத்தால் செய்யப்பட்ட மரப்பொருட்கள். இதில் பார்த்திங்கன்னா விநாயகர், புத்தர் சிலை, யானை சிலை, இந்த குரங்கு இருக்குது. இதில் நல்லதை பார்க்கணும், கெட்டதை பார்க்காதுன்னு ஒரு இது. காமாட்சி அம்மன் விளக்கு. இது விஷ்ணு வந்து பார்க்கடலில் படுத்துன்னுக்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. இது வந்து செம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள். இது ஜாரு. அப்புறமேட்டு இது வந்து சொம்பு மாரி இருக்குது. பெரிய தவளை. இது எல்லாமே பூம்புகார் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள். கார்விங் பெயிண்டிங்கில் செஞ்சது. இது வந்து பரிசு பொருட்களாக கொடுக்கலாம். ஓனன்றவங்க வீட்டில் வாங்கி அவங்க கூட நல்லா வசதியான வீட்டில் ஷோவை மாட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன டிசைனுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், விநாயகர், யானை, ஒரு பெண் டான்ஸ் ஆடுற மாரி இருக்குது, ஒரு ராஜா வந்து ஊர்வலம் போகிற மாரி. பட்டினம் கலைப்பொருட்கள். நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ பொருள்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இந்தமாரி ஹேண்டிகிராஃப்டால் செய்யப்பட்ட இயற்கையினால் செய்யப்பட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர்களுடைய இது பார்த்திங்கன்னா அதில் அந்த பிரைட்னஸ்லாம் அவங்களோட இதுவெல்லாம் நல்லா தெரியும். இதுமாரி பொருள்லாம் வாங்கி கொடுங்க. குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடும். இதெல்லாம் இல்லை அப்படியே ரொம்ப நாளைக்கு வச்சு நிற்கலாம். இந்த விளையாட்டு பொருள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி. பூம்புகாருடைய இது ஒரு எளிய மக்களின் அரிய படைப்பு. இந்தமாரி பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பொம்மைங்கள்லாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாவும் இருக்கும். தயவுசெய்து இந்தமாரி பொம்மைங்கள்லாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அந்த காலத்தில் மாவு உருப்புவாங்க, அரிசி அந்தமாரி ஒரு இது கலை பொருட்கள். இது குழந்தைங்களுக்கு கிளிபிலி காட்டுறதுக்கு
பட்டர்ஃப்ளை. இது வந்து பம்பரம் விளையாடுற மாரி ஒரு கலைப்பொருட்கள். இது சீப்பு. எல்லாமே குழந்தைங்க விளையாடுற மாதிரி பரிசு கைவினை பொருட்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விளையாட்டு பொருளை வாங்கி குழந்தைங்களுக்கு கையில் கொடுக்கணும். பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வளையல்கள். இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 500 ரூபாயிலேருந்து ப்ரைஸ்லேருந்து இருக்குது. இவை எல்லாமே பூம்புகாரால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள். இது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட கம்மல்கள். இது பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட செயின். செயினில் என்ன ரேட் சார் ஸ்டார்டிங்? உங்களுக்கு வந்து 450 இருக்குது சார். செயின் வந்து 450 ரூபாயிலேருந்து இருக்குது. இதெல்லாம் 1500 உங்களுக்கு 7000. இது கருங்காலியினால் செய்யப்பட்ட மாலைகள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், வெண்மணி சங்குகள். பின்னாடி இருக்கிறதெல்லாம் மோதிரம், பஞ்சலோகம் மோதிரம். இது செம்பினால் செய்யப்பட்ட சிலைகள். இதில் வாராகி அம்மன் சிலைகள், விநாயகர் சிலைகள், எல்லா சிலைகளும் உள்ளன. பெருமாள் சிலைகள் உள்ளன. இது ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து வாராகி அம்மன் சிலை வந்து 1050 ரூபா. இந்த மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபாயிலேருந்தே இருக்குது. எல்லாமே வந்து பூம்புகார். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட செயின், பின்னாடி ஆரன்மெண்ட்ஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 1500 ரூபாயிலேருந்து 7500 ரூபா வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே வந்து கழுத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் இந்த அலர்ஜி இதெல்லாம் வராது. இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட பொருள் உங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1 இயர் கேரண்டியும் உண்டு. இது எல்லாமே ஒரிஜினல் பஞ்சலோகம் சார். அது வந்து கோல்டு பாலிஷு, இது ரியல் மெட்டல். இது வந்து எப்பயுமே கலர் ஃபேட் ஆகாது, எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணலாம். உப்பு தண்ணி, சோப்பு தண்ணி எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணலாம், எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகாது. இது ஒரிஜினல் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. இது பாலிஷ் கிடையாது. இது எப்போ வேணால் யூஸ் பண்ணுறாமே. படிகத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். இப்போ சாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பூஜை பண்ண தான் பலன் கிடைக்கும். ஆனால் இது இயற்கையான பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படுறதால இது வந்து அந்தமாரி இல்லாமல் நாங்கள் கண்டை நதினு சொல்லுவோம். ஒரு நதியிலேருந்து கிடைக்கக்கூடிய கல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து சுதர்சன மூர்த்தின்னு பேர். இப்போ இந்த சுதர்சன சக்கரத்தை யார் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு வந்து ஒரு பூச்சி அவதாரமாக இந்த சக்கரத்தை உருவாக்குறதா ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது இதெல்லாம் நம்ம வச்சு வழிபடுறது அந்த தெய்வத்தையே வச்சு வழிபடுறது போல் ஐதீகம் உண்டு. அதனால் இதை நம்ம துளசி அறையிலையோ மற்றதுலேயே வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது வந்து சாலகிராமங்கள் வந்து லட்சுமி கடாசக்கூடியது, சௌபாகியம் தரக்கூடியது, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தான் கோமதி சக்கரம். இது வந்து கோமதி சக்கரம். இதெல்லாம் வந்து பூஜையில் வச்சு வழிபட்டால் கடவுளே வந்து அருள் தருற மாதிரி நல்லா இது பலன் கிடைக்கும் சார். இது வந்து வலம்புரி சங்கு சார். இதெல்லாம் வலம்புரி சங்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இருக்குது உங்களுக்கு, பாலிஷ் பண்ணாதையே. இதை நம்ம வந்து கடல்லேருந்து வரக்குள்ள இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி பச்சை பாசங்களாக வரும். இதை நம்ம சுத்தப்படுத்தக்குள்ள இந்த மாதிரி பாலிஷை. ப்ரைஸ் என்ன ரேட்டு? இது ரேட்டு எல்லா ரேட்டில் இருந்துருக்கு சார். உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் 600 ரூபாயிலேருந்து இருக்குது சார். கை 400 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த வலம்புரி சங்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 400 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 9 ராசி, இது 9 ராசிக்கும் ஒரு கல் போடணுன்னுவாங்க. இந்த 9 ராசிகளை தவிர்த்து சாதாரணமாக போடுறதுக்கு உடம்புல வைப்ரேஷன் இருக்குது இந்த ஸ்டோன் கற்கள். இந்த ஸ்டோன் என்னென்ன ஸ்டோன் பின்னாடி அமெத்திஸ்ட் அது போல் இருக்குது. வேறு வந்து டக்கைஸு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது எல்லாம் பல வகையில் இந்த ஸ்டோன்ஸில் இருக்குது. அதாவது அக்கு ப்ரெஷர் மசாஜ் பண்ணுறது. இது ஸ்டார்டிங் என்ன ரேட்டு? 350 இல்லைங்க, 400. இது ஸ்டார்டிங் வந்து 200 சார், 150 200. இது எல்லாமே அக்கு ப்ரெஷர் மசாஜ் பண்ணுறது. பாடி ஃபுல்லாக பண்ணுறது, பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குது. சீப்புலாம் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 150லேருந்து இருக்குது. இதுனா என்ன வுட்டு சார் இதெல்லாம்? யூக்லிப்டஸ் மரத்துலேருந்து தயாரிக்கப்படுறது. இது எல்லாமே வந்து அக்கு ப்ரெஷர் மருத்துவ ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூங்கில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள், ஆன்டிகிராஃப்ட் ஆகிடும். இது கப்பு. இதெல்லாம் ஹேண்டு கிராஃப்ட் ஐட்டில் தயாரிப்பட்ட பெட்ஷீட்டு, ஃப்ளோர் மேட்டு, பெட்ஷீட்டு எல்லாம் இருக்குது. பெட் கவரு, மண்ணில் செய்யப்பட்ட கம்பல்கள், வளையல், ஆரம், செயின் எல்லாம் இருக்குது. சாமிக்கோ ஒரு பூ போடுற மாதிரி. இது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு விதமான ஊதுபத்தி ஏற்றினா அந்த மனம் அந்த இது அமைப்பு கிடைக்கும். இந்த உத்ராட்செல்லாம் 5 முகமாக எத்தனை? இந்த உத்ராட்ச மாலைகள்லாம் 5 முகத்தினால் செய்யப்பட்ட உத்ராட்ச மாலை. இந்த இதெல்லாம் என்ன? கல்லில் செய்யப்பட்ட சாமிங்க. விநாயகர்லேருந்து, கிருஷ்ணர்லேருந்து, சாய்பாபா, கிருஷ்ணர், ராதா, புத்தர், அனுமான், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அம்மன் சிலை, எல்லா சிலையும் இருக்குது. இதில் எல்லாமே இது வந்து ஆனால் எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா கலைநயத்தோடு வந்து பூம்புகார் செய்யப்பட்ட படைப்புகள். எல்லா பொருளும் அழகாக இருக்குது. சரஸ்வதி கையில் வந்து வீணை இருக்கிற மாதிரி, முருகர் மயில் தொகையோட புத்தர் படுத்துன்னுக்கிறாரு. காமதேனு சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. கிருஷ்ணர் இலையில் இருக்கிற கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு முகத்துக்கும் அழகாக எப்படி ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பார்க்கடல் விஷ்ணு பகவான் படுத்துன்னுக்கிற மாதிரி. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். ஒரு இந்த குதிரை இதுன்னுவாங்க அது.
அழகான பூம்புகாரால் செய்யப்பட்ட கலைப்படைப்புகள். ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு அழகாக வந்து வுட்டில் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் டைப்பில் இருக்குது, இது வந்து அன்னம் டைப்பில் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிற இது இந்த பணக்கார வீட்டிலலாம் டேபிள் மேலே வைக்கலாம். அது இது எங்கே இருக்குதுன்னா, இப்போ வேலூர் டவுன் ஹாலில் பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இந்த இது டவுன் ஹால் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த பூம்புகார் கைவினை, தமிழ்நாடு கைவினை பொருட்கள் விற்பனை காட்சி வைக்கப்பட்டிருக்கு. இந்த டவுன் ஹாலில் இருக்கிற இதில் வாங்கிக்கலாம். எல்லாமே தமிழ்நாடு பூம்புகார் கைவினை பொருட்கள்.